அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 560வது நாள். நேற்று 558 என்று தவறுதலாக இடம்பெற்றிருந்தது. நேயர்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள், நன்றி. இடம்பெற்ற தவறுக்கு வருத்தங்கள். இந்த 560வது நாளில் அல் துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதை போராளிகள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அதில் போராளிகள் D9 புல்டோசர் 3 அளித்திருக்கிறார்கள். மெர்காவா 4 வகை டேங்குகள் 4 அளித்திருக்கிறார்கள். இதில் இருந்த இராணுவத்தினர் அத்தனை பேருமே காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். அடுத்தது, அவர்களை மீட்க ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் வந்திருக்கு. அந்த மீட்பு குழுவை நிலவெடி குண்டுகளால் தகர்த்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறார்கள். ஆக நேற்று ஒரு பெரிய யுத்தம் துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய துஃபா சுற்று வட்டாரத்தில் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அதே போல ரஃபாவை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று சொன்ன அந்த இதை சுற்றி வளைத்து அடித்திருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய இராணுவம் ரஃபாவுக்கு உள்ளால் வராமல் விரட்டி இருக்கிறார்கள். ஏற்கனவே பிடித்து விட்டதாகவும் அங்கே எங்களுக்கு ஒரு பஃபர் சோன் பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் ஹட்ஸ் என்ற அந்த இராணுவ அமைச்சர் சொன்னார். அது இப்பொழுது அதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை. அடுத்து அல் குஸ் பிரிகேட்ஸ் வந்து ஹிசாம் அல் நிஜார் ஏற்கனவே உள்ள நாம் சுட்டிக்காட்டியது. அதில் ஒரு ஐ ஆஃப் த டனல், ஒரு டனலுடைய வாயை திறந்து வைத்திருந்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக வரவிட்டு ஒரு பெரிய குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அழித்து இருக்கிறார்கள். இது என்னன்னா, அந்த பேட்டர்ன் இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே மாதிரி உள்ள ஒரு வகையான யுத்தமாகத்தான் அது நடக்கிறது. இருந்தாலும் அந்த ஐ ஆஃப் தி டனல்ல இவங்க ட்ராப் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், புதிதாக வரக்கூடியவங்களுக்கு இது ட்ராப் ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நெட்சாரிமில் ஒரு ஆம்புஷ். இப்படி நேற்று ஹமாஸு வீடியோலாம் வெளியிட்டிருக்கு. ஆனால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை அதில் சொல்லவில்லை. எல்லா தாக்குதலையும் சொல்லி இருக்கிறது. ஆனால் எக்கச்சக்கமாக நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. காயம்பட்டவர்களை மீட்கவும் வழி இல்லாமல் போயிருக்கிறது. இவை இரண்டும் நேற்று சொல்லிக்காட்டத்தக்க அளவில் பயங்கரமான ஒரு தாக்குதல். அடுத்து ஆன்டி ஆர்மர் ராக்கெட் என்று ஒன்றை புதிதாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது நிறைய மெர்காவா டேங்குகளை அழிப்பதற்கு உபயோகப்பட்டு இருக்கிறது. அதே போல் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே வருவதை தடுக்கவும் பயன்பட்டு இருக்கிறது. நார்தன் காசால நிறைய குண்டுகளை போடுகிறார்கள். அங்கே நிலவழி ஆக்கிரமிப்பும் இருந்தது. அதை இப்பொழுது அடித்து துரத்தி இருக்கிறார்கள். என்னன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார். 4 முனிசிபாலிட்டி 560 நாளாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதிசயம் தான் சொல்லணும். ஏன்னா, இந்த போர் நிறுத்தம் உடைந்த மார்ச் 18க்கு பிறகு உணவுப் பொருட்களை விடுறதில்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி இல்லை. இத்தனைக்கும் இடையில் அவர்கள் அந்த மக்களை குற்றுயிரும் கொலையுருமாக வாழ வைத்து கொண்டு இவர்களும் சண்டையிட வேண்டியது இருக்கிறது. அந்த சண்டையையும் நேர்த்தியாக நடத்துகிறார்கள். இவர்களுக்கு உஜீவனம் எங்கிருந்து வருகிறது என்பது இன்னும் ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆனால் சண்டையில் உள்ள வேகம் கொஞ்சமும் குறையவில்லை. இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால், இதை உலக ஊடகங்களெல்லாம் சுட்டி காட்டுகின்றன. அமெரிக்கா ஜனவரி 20 இவர் பதவியேற்று போரை நிறுத்துவேன், எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொண்டு வருவோம்னாரு. அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கா பாண்ட் இஸ்ரேலி சிட்டிசன், அவங்களில் ஒருவரை கூட இதுவரைக்கும் மீட்க முடியவில்லை. அமெரிக்காவும் ஹூத்திஸுக்கு மேலே குண்டு போட்டு அங்கேயும் நிறைய அழிவுகளை உண்டு பண்ணுது. இங்கேயும் காசாவிலும் 51,157 பேர், அதாவது காணாமல் போனவங்கெல்லாம் கணக்கு பார்க்கும்போது அது 52,000 வந்துடுது. இவங்க ஒரு ஸ்டாட்டிக்காக வச்சுருக்காங்க. அப்படியே இருக்காது, அது மாறாமல். அது அப்படி அல்ல, நித்தமும் பலர். நேற்று கூட 34 பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையை அவர்கள் ஒழுங்காக ரிஃப்ளெக்ட் பண்ணுவது போல நமக்கு தெரியவில்லை. அதுக்கடுத்தது, இந்த யுத்தத்தை எதிர்ப்பவர்கள் 1,40,000 1,20,000 இருந்த இராணுவத்தினர்
1,40,000 மாறி இருக்கிறது. ஆனால் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதில் என்னன்னா, இப்போ நம்ம கணக்குப்படி இஸ்ரேலுடைய இராணுவம் 2 லட்சத்துக்கிட்ட காயம்பட்டும் இறந்தும் இருப்பார்கள். அது 3,60,000 பேர் தான் சொன்னால், கொஞ்சம் ரிசர்விஸ்ட் அவங்க தனியாக இருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு கட்டத்தில் இந்த போர் நிறுத்த காலங்களில் முதல்ல 10,000னாங்க, அப்புறம் 78,000னாங்க, அப்புறம் 1,20,000ங்கிறாங்க காயம்பட்டவர்கள். ரீஹாபிலிட்டேஷனை கொண்டு போக வேண்டியது அதிகம். இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா நிறைய வருது. ஆனால் அவங்க இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலுடைய மிலிட்டரியும் வெளியிட்டதே 1,00,000. நம்ம எல்லாத்தையும் கழிச்சிட்டு மினிமம் 1,00,000 வச்சுக்கிட்டா கூட இப்போ நடக்கக்கூடிய இந்த இழப்புகளையும் பார்க்கும்போது ப்ளஸ்ஸு அதுக்கு கூட இந்த இராணுவத்திலிருந்து நாங்கள் இனிமேல் சண்டைக்கு வர மாட்டோன்னு கிளர்ச்சி செய்கிறாங்களே மெடிக்கல்ஸு, இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாம் இது ஒரு 1,40,000 பார்த்தா நியர்லி எல்லாமே தரைவழி தாக்குதலுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் வான்வழி தாக்குதல் வழியாக அவர்கள் கொலைகளை செய்ய முடிகிறது. நம்பர் 1 ஆச்சா. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், அமெரிக்கா வந்து $300 பில்லியன் அவங்களுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறது. 300 பில்லியன் ஒரு சிலரும் நிறைய ஆயுதங்களை அனுப்பி இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்களுடைய நோக்கம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், லெபனான், சிரியா, ஈரான் இதையெல்லாம் தாக்குவதற்கான ஆயுதங்களை கொடுத்து விட்டது. இந்த பின்னணியில்தான் எல்லா எதிர்ப்புகளையும், இஸ்ரேலில் வரக்கூடிய எதிர்ப்பு, உலகம் முழுவதும் வரக்கூடிய எதிர்ப்பு, இந்த ரெண்டையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ட்ரம்ப்பும் நத்தியான்ஹுவும் ஒரே குரல்ல த வார் வில் கண்டினியூ, யுத்தம் தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆயுதங்களுக்கு பின்னால் மிக நீண்டதொரு திட்டம் இருக்கிறது என்பதை பெயர் சொல்லாத சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அதை மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற செய்தி நிறுவனம் தன்னுடைய இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு நீண்ட போருக்கான ஆயத்தங்களை தான் பண்ணி கொண்டு ஒரு சிறு துளியாக ஆங்காங்கே சண்டைகளை போடுகிறார்கள். இனி போக போக அது அதிகமாகும் என்பதுதான் பார்வையாளர்களுடைய நோக்கம். இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்போ செப்பல்ஹா என்ற அந்த ஹோலி செப்பல்ஹா என்ற சர்ச்சுக்கு உள்ளால, அதாவது உமர் லேத்தாலா உட்காந்து பேசினதா சொல்லுவோம்ல, அது சர்ச் ஆஃப் ரிஸ்ட்ரக்ஷன், இப்படி 2-3 பேர் அதுக்கு. அதில் சனிக்கிழமை நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிறிஸ்தவர்கள் கொத்தாக உள்ளே போய் ப்ரேயர் நடத்துவாங்க, அவ்வளோதான். அதை இஸ்ரேல் பயங்கரமாக விரட்டி அடிச்சிருக்கு. அப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கூட இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இல்லாத ஜெருசலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அதிலிருந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது என்பதை கிறிஸ்தவ நிறுவனங்கள் சில தெளிவாக அறிவித்திருக்கின்றன. அப்போ இந்த மொத்த காம்ப்ளிகேஷன்லையும் மொத்த அனாலிசிஸ்லையும் இந்த குழப்பம் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, பேச்சுவார்த்தை நடக்குது, அது சீஸ்ஃபயரில் வருங்கிறதெல்லாம் இல்லை. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா ஹமாஸு முழுமையாக இறங்கிட்டாங்க யுத்தத்துக்கு. அவங்க நம்ம பேச்சுவார்த்தை இவங்க வரப்போகிறது இல்லைன்னு முழுமையாக இறங்கி அவர்கள் தங்களால் முடிந்தவரை அதை சண்டையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ 3 பிரிகேட்ஸு உள்ள நிற்கிறாங்க. ஹமாஸு, அல் குஸு, அல் முஸ்தபா அலிமு பிரிகேட்ஸ். இவங்க 3 பேரும் முழுமையாக யுத்தத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். இவர் இங்கே காசாவில் மட்டும் இல்லை, இந்த 4 முனிசிபாலிட்டியில் எவ்வளோ குண்டு போடுவான் இன்னும். இப்போவும் 3000 வகை குண்டு வந்திருக்கு, 2000 பவுண்ட் எடையுள்ள குண்டு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, வெஸ்டர்ன் மீடியாவில் நிறைய பேர் கருத்துக்களை ஒழுங்காக பதிவு செய்ய தொடங்கி விட்டார்கள். அமெரிக்கா தான் இந்த ஜெனோசைடுக்கு காரணம். இட் இஸ் அன் வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி, இட்ஸ் அ வெஸ்டர்ன் ஆன்சலாட் ஆன் காசான்னு சொல்லி அதை நிரூபிக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க் நம்ம வருவோம்னா, வெஸ்ட் பேங்கில் 600 வீடுகளை இது வரைக்கும் எடுத்திருக்கான். அதை வெஸ்ட் பேங்கை பாலஸ்தீன் காப்பாற்ற வேண்டியது. ஜெனினில் தான் மக்கள் கொத்தாக இருந்தார்கள். அதில் பெரும்பகுதியான வீடுகளை இடித்து விட்டு இஸ்ரேலி செட்டில்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு முயற்சி நடக்குது. அதே போல் நேற்று நாம்புலஸ்லையும் பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். முஜாஹிதுகள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். தாக்குதல் தாங்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள். இனிமே நம்ம ஹூத்திஸுக்கு வந்தால், ஹூத்திஸ் வந்து திடீரென ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு செய்தி. இப்போ 80,000 படையை வச்சுருந்தான்ல, அவங்க சும்மா இல்லை. அவங்க லேசாக, அதாவது யமனுடைய இராணுவமும் இந்த கைக்கூலிகள், மிஷினரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கூலிக்கு சண்டை போடுபவர்களும் ஹூத்திஸுக்கு எதிராக சில நகர்வுகளை செய்து தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு
நமக்கு ஏப்ரல் 20 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 20 2015 சவுதி அரேபியாவும் அமெரிக்க படைகளும் சேர்ந்து 8 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் கொலை செய்தார்கள் யமன்ல. அதில் அந்த சண்டையில் தான் ஹூத்திஸ் ரைஸ் ஆகி அவங்க இந்த சண்டையை தொடங்கி அவங்க யமனுடைய பெரும் பகுதிகளை பிடித்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ யமனுக்கு வந்திருக்கா, அல்லது ஹூத்திஸை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இது நடக்கிறதா? ஆனால் ஹூத்திஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தெரியுது. அவங்க என்ன செய்கிறாங்க, நேற்று அமெரிக்கானோட ஆயுதங்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதை ஏதேன்னு கேட்டால் பல இராணுவ நோக்கர்களும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் அமெரிக்கா விட்டு சென்ற 1 லட்சம் ஐட்டம், அதாவது $7 பில்லியன் ஆயுதங்களை விட்டுட்டு போச்சு. 1 லட்சம் எண்ணிக்கையான பல்வேறு விதமான ஆயுதங்களை விட்டு சென்றது. அது இப்பொழுது ஹூத்திஸின் கைகளில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் அபிஷியலாக நாங்கள் அப்படி அதையும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்கா அலறி போய் இருக்கிறது. நேற்று அந்த ஹுதைதால குண்டு போட்டையில் 50 பேர் 60 பேர்னாங்க. இதுவரைக்கும் 80 பேர் ஷஹீதாகி விட்டார்கள். காயம்பட்டவர்கள் 160க்கு மேலே அந்த எண்ணிக்கை கூடி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய டஸ்ட்ராயர் பலவற்றை அழித்து இருக்கிறார்கள். கார்ல் வின்சன் அதனுடைய கமாண்டை இழந்து நிற்கிறது. இதை எல்லா ஊடகங்களும், குறிப்பாக இராணுவ நோக்கர்கள் கட்டுரைகள் எழுதுகின்ற வெப்சைட்டில் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ USS ட்ரூமேனுக்கும் கமாண்ட் இல்லை, இதுக்கும் கமாண்ட் இல்லை. இந்த ரெண்டு எதுக்கு USS கார்ல் வின்சனுக்கும் 2 பெரிய ஃப்ளீட்டுக்கும் கமாண்ட் இல்லாமல் அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கனால நிலவழி தாக்குதலை தொடங்குவதற்கான முஸ்தீபுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது லேசாக தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது காலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையான முஸ்லீம்கள் இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் இவற்றின் இந்த 2 கைகளாலும், கொடூரமான கைகளாலும், அவர்களுக்கு ஒத்தாசை செய்கின்ற சவுதி போன்ற அரபு நாடுகளுடைய கைகளாலும் பயங்கரமான ஒரு சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் என்ன நினைக்கிறேன்னா, அரபு நாடுகளில் என்ன இருக்கு, யாரோடைய பயத்துக்கு யாருக்கு பயன்படுது? அமெரிக்காவுக்கு. அதை எப்படி பயன்படுத்துகிறான்? நாம் முஸ்லீம்களை அழிப்பதற்காகவே பயன்படுத்துகிறான். இந்த சொல்லாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்களிலும் பொதுத்தளங்களிலும் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை நேற்று நாம் குறிப்பிட்டோம். அந்த பேச்சுவார்த்தை இனிமே ஏப்ரல் 16 நடக்குமா? உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. அதான் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, ஒரு ரீட் அவுட், நாங்கள் என்னது பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. இவன் சொல்லலாம், கம்ப்ளீட்டாக டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணணும், நீ நியூக்ளியர் வெப்பனுக்கு பக்கத்திலே போகக்கூடாது அப்படின்னு. அவன் சொல்லலாம், நான் நியூக்ளியர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் போயிட்டேன், அதை உருவாக்குவேன், அது இஸ்ரேலு கையில் இருக்க வரைக்கும் உருவாக்குவோம்னு. இதுக்கடையில் ஒரு செய்தி, இஸ்ரேல் மே மாதம் ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் தாக்கும்னு. அதை நாங்கள் ஏர் டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம், இஸ்ரேலை நாங்கள் திருப்பி தாக்குவோம், அதில் இஸ்ரேல் அழிஞ்சிரும்னு அவங்க சவுடாலு. இதனிடையே பேசணும், கன்ஸ்ட்ரக்டிவ், ரொம்ப நல்ல பேச்சு அப்படின்னு இங்கிலீஷில் என்ன வார்த்தையெல்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு துருவமாக தான் இருந்து பேசுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இது இன்டைரக்ட் டாக்குன்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. ரோமில் இருக்கக்கூடிய ஓமனுடைய எம்பசியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அடுத்தது 16 பேசுகிறார்கள். இப்பொழுது இப்படி இந்த யுத்தம் குறையும்ங்கிற, வேகம் குறையும்ங்கிற எந்த இதுவும் இல்லாமல் இப்பொழுது வெளிப்படுகின்ற திட்டங்கள், இந்த திட்டம் லெபனான், சிரியா, ஈரான் வரைக்கும் போகும். காசாவில் இப்பொழுது நிற்கும் என்ற நிலை இல்லை. ஆகவே ஷஹீதுகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் என்ற வருத்தமான செய்தியைத்தான் நம்ம எதிர்நோக்க முடிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.